நீங்கள் பல்கலைக்கழகமாக இதை மாற்றுங்கள். நான் உங்க மனசுல இந்த ஆழமான ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன். மேக்சிமம் நாம யார ஹீரோவா பாக்குறோம்? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க சாய் பல்லவி மேடமும் நயன்தாரா மேடமும். இப்பொழுது கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய ஒருவர், நாம் யாரை முன்னுதாரணமாக கொள்கிறோம் நம் வாழ்க்கை? உலகத்திலே எது ரொம்ப அற்புதமானது தெரியுமா? நான் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். அடுத்த முறை வருகின்ற பொழுது பெற்றவர்களுக்கு, உறவினர்களுக்கு இடமில்லாமல் உங்களுடைய அத்துணை அரங்கங்களிலும் உங்களுடைய நிறுவனத்தில் கல்வி கற்றவர்கள் அமர்ந்து இந்த பட்டத்தை பெற வேண்டும் என்கின்ற வாழ்த்தை ஒரு ஆசிரியராக, ஒரு கல்வியாளராக, ஒரு எழுச்சி உரையாற்றுகின்றவளாக நான் என் கனவை உங்கள் மனதிலே பதிய விடுகிறேன். நீங்கள் பல்கலைக்கழகமாக இதை மாற்றுங்கள். டீம்டு யூனிவர்சிட்டியாக இதை மாற்றுங்கள். நான் இந்த சத்ருக்னனை பத்தி ஏன் தெரியுமா சொல்றேன்? நான் உங்க மனசுல இந்த ஆழமான ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன். எனக்கு மேக்சிமம் நாம யார ஹீரோவா பாக்குறோம் அப்படின்னு சொன்னா பல பேருக்கு தெரிவதில்லை. சும்மா ஃபேண்டசியா இருக்கிறவங்கள நம்ம ஹீரோவா நினைக்கிறோம். ஃபேண்டசி இல்ல. காலேஜ்க்கு போறவங்களுக்கு தெரியும், யூனிவர்சிட்டியில எல்லாம் போறவங்களுக்கு தெரியும், இந்த திரைப்படங்களில் வரக்கூடிய நடிகைகள் கிடையாது பேராசிரியர்கள்னு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க சாய் பல்லவி மேடமும் நயன்தாரா மேடமும் தான் டீச்சர்ஸ்னு. கிடையாது. இப்பொழுது கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய ஒருவர், அவர்தான் மாஸ்டர் அப்படின்னு சொன்னா அவர்தான் டீச்சர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. The real teachers are so different. The real professors are so different. ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆசிரியர்கள் செதுக்கி விடுவார்கள். பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களை பார்த்து மாணவர்கள் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வார்கள். Being a teacher is a great responsibility. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், நாம் யாரை முன்னுதாரணமாக கொள்கிறோம் நம் வாழ்க்கையில்? I don't know, இதற்கு முன் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. இந்த பட்டத்தை பெற்றுவிட்டு, இந்த பட்டயத்தை கையில் பெற்றுக்கொண்டு நீங்கள் வெளியில் செல்லுகின்ற பொழுது உங்களுடைய மனதளவிலே நீங்கள் ஒரு படி நிலையாவது உங்கள் தரத்திலும் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய திட்டமிடுதலிலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு நான் இதை விதைக்கிறேன். 4 பேர் அண்ணன் தம்பிங்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம ராமன் பேரை சொல்லி செகண்ட் பேரை யார சொன்னோம்? லக்ஷ்மணன் பேரை சொன்னோமா? செகண்ட் பேரா யார் வந்திருக்கணும்? ஹைரார்கில பரதன் வந்திருக்கணும். ஏன் சொல்லல? ஏன்னா அவர் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்களுக்கு ஹைரார்கிய மாத்தி சொல்லிடுறோம். லிஸ்ட சொன்னாலே ஹைரார்கிய மாத்தி சொல்லிடுவோம் நாம. எனக்கு தெரிஞ்சு the real hero of epic for youth is not any of these 3. I prefer, and I give an example to the youth community, is Shatrugnan. Who is Shatrugnan? யார் அவர்? அவர் பிறக்கின்ற பொழுது வசிட்டர் அவருக்கு சத்ருக்னன் என்று பெயர் வைத்தார். நான் உங்க எல்லாருக்குமே பாடமாகவே இதை சொல்லிவிட்டு போகிறேன். சத்ரு என்றால் பகை, எனிமி. க்னன் என்றால் அழித்தவன், டிஸ்ட்ராய் பண்ணவன், அழித்து விட்டவன், பகையை அழித்தவன் சத்ருக்னன். நான் கம்பராமாயணத்தை பார்க்கிறேன், வால்மீகி ராமாயணத்தை படிக்கிறேன், துளசி ராமாயணத்தை படிக்கிறேன். எத்தனை ராமாயணங்கள் இருக்கிறதோ அத்தனை ராமாயணங்களிலும் சத்ருக்னன் பற்றிய டேட்டா, எவிடன்ஸ் எடுக்கிறேன். எங்கேயாவது இவர் போராடி இருக்கிறாரா? யாரையாவது பகையை அழிச்சிருக்கிறாரா? பார்த்தா எவிடன்ஸே இல்ல. எவிடன்ஸே இல்லைன்னா அந்த பேர் ஏன் வச்சாரு சத்ருக்னன்? சத்ருக்னன்ற பேரை வசிட்டர் ஏன் வச்சாரு? அப்ப சத்ருக்னன்னா என்னன்னா பகை அழித்தல்னா என்னன்ற பிலாசபிக்குள்ள நான் போறேன். சத்ருக்னன் அழித்த பகை எது நான் சொன்னேன்னு வச்சுக்கங்க. இன்னைக்கு I think this is the right crowd to tell this matter. எப்படி அவன் பகை அழித்தான்? எந்த பகையை அழித்தான்? யாருக்கு எது பகை? நான் ஆப்ரஹாம் லிங்கனை படிக்கிறேன். ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய குழந்தைக்கு, தன் குழந்தையின் ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தில் 10 பாயிண்ட் எழுதியிருப்பார். முடிஞ்சா இன்னைக்கு போய் கூகுள் பண்ணி அந்த 10 பாயிண்ட் 15 பாயிண்டையும் படிங்க. அதுல 7ஆவதோ 8ஆவதோ ஒரு பாயிண்ட் வரும்.
மேபி நான் அந்த பாயிண்ட்ஸினுடைய நம்பரை மாற்றி சொல்லலாம். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள், ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான். என் பெர்ஸ்பெக்டிவ் மாறிய இடம் அது. ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான். உனக்கு தான் அது பகை, அவன் நண்பனுக்கு அவன் நண்பன் தான். அப்படி என்றால் பகை என்கின்ற பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு மாறுகிறது. எது பகை, எனக்கு எது பகை? எனக்கு ஐ எம் நாட் டயபெட்டிஸ், சுகர் நான் சாப்பிடலாம், சுகர் எனக்கு பகை கிடையாது. ஆனா யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதோ அவருக்கு சுகர் பகை. எனக்கு பகை இல்லாத ஒன்று உனக்கு பகையாக முடியும். அப்படி என்றால் பிலோசாபிக்கலா சத்ருக்னன் வென்ற பகை எது? நான் ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளே, என் மாணவ கண்மணிகளே, இளைஞர்களே, உங்கள் காலடியிலிருந்து நிலம் நகர்ந்துரும். இப்ப நான் அதை சொன்னேன்னா, உலகத்திலே எது ரொம்ப அற்புதமானது தெரியுமா? ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, புதுசா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட மேலான விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். என் குழந்தை சொன்னா ஒரு வாட்டி, அம்மா தேங்க்ஸ், ஏண்டா நான் கரெக்டா 4 o'clock விளையாடுறதுக்கு போயிட்டேனே. அப்ப அவனுக்கு 4 years. எப்படிடா தெரிஞ்சது உனக்கு? நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க கிளாக் பார்க்கறதுக்கு. அந்த தேங்க்ஸ் இருக்குல்ல, ஆகப்பெரிய ரெம்யூனரேஷன் as a teacher. So thanks to me after hear this matter of Shatrugna. சத்ருக்னன் எந்த பகையை வென்றான் தெரியுமா? ஒவ்வொரு பிறப்பிற்கும் ஒரு நோக்கம் இருக்கு. எனக்கு தெரியாது, பெனில்டாக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இப்போ நம்முடைய ஜர்ட் மெல்வின்க்கு ஒரு நோக்கம், இங்க இருக்கக்கூடிய பெருமக்களுக்கு, எனக்கு வாழ்க்கையில் பிறக்கிறோம் என்றால் ஒரு நோக்கம் இருக்கு. நோக்கம் இல்லாமல் இறைவன் இந்த பூமியில் யாரையும் பிறக்க வைப்பதில்லை. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. எல்லோருக்கும் ஒரு நோக்கத்தோடு தான் எல்லோரையும் பிறக்க வைக்கிறான். என் நோக்கம் இதோ உங்கள் முன்னால் பேசுவதற்கானது. என் பிறப்பிற்கான நோக்கத்தில் இதுவும் ஒன்று. ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. சத்ருக்னனுக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? பரதன் உடன் வாழ்வது, ராமன் உடன் வாழ்வது லக்ஷ்மணனின் நோக்கம் என்றால், பரதன் உடன் வாழ்வது சத்ருக்னனின் இலக்கு. நான் இங்க நிறுத்துறேன். அவன் எந்த பகை வென்றான் தெரியுமா? பரதன் பார்க்கறதுக்கு சுமாரா இருப்பான், பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் இல்ல, அன்பானவன் அவ்வளவுதான். ஆனால் அவனோடையே இருந்துட்டான் சத்ருக்னன். ராம் இருக்கார்ல, charismatic fellow, he's a god, he's so handsome, so charm, so good. அவனை நீங்க இப்படி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராமனை இப்படி பார்த்துட்டீங்கனால உங்க ஆன்மா போய் மண்டிட்டுரும். அவனை தவிர்த்து வேற யாரையும் உங்களால் பார்க்க முடியாது. that charismatic power Ram has. லக்ஷ்மணன் என்ன பண்ணான் தெரியுமா? ராமனோடையே இருந்துட்டான். சத்ருக்னனுக்கு தெரியும் ராமன் ரொம்ப சாம்னு. ராமன் நிமிந்து பார்த்துட்டோம்னா தான் பரதனோட இருக்க முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணான் தெரியுமா? தன் பிறப்பின் நோக்கம் பரதனாக இருக்கின்ற பொழுது, பரதனுடன் வாழ்வது என்ற பொழுது, அந்த சாம் ஒருபோதும் தன்னுடைய மனதையும் தன் ஆற்றலையும் குலைத்து விடக்கூடாது என்பதற்காக ராம் என்கின்ற சௌந்தரியத்தை நிமிர்ந்து பார்க்காமல் அது தனக்கு பகை என்ற அந்த பகையை வென்றவன் சத்ருக்னன். நிமிர்ந்து கூட பார்க்கலைங்க அவன் ராமனை. காடுங்க, அத கூட நிமிர்ந்து பார்க்காமல் தன் கடமையை செய்தவன் சத்ருக்னன். எனக்கு தெரியாது உங்களுடைய இடையிலே யாரெல்லாம் வருவார்கள் என்று. யார் வந்தாலும் என் பிள்ளைகளே, சத்ருக்னனை போல் உங்கள் வாழ்க்கை இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள். Never allow anything to distract yourself. எனக்கு தெரியாது எதற்காக நீங்கள் ராயல் அகாடமியில உங்களை நீங்களே இன்வால்வ் பண்ணி இந்த அளவிற்கு பட்டம் வாங்குகின்ற அளவிற்கு உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் உங்களிடத்தில் ஒரு ஃபயர் இருக்கிறது. அந்த ஃபயர் இருக்குல்ல, அதை அணைய விடாதீர்கள். நீங்கள் சத்ருக்னன் தான் என்றால் உங்களுக்கான பகையை வென்று எபிக்ல உங்களுக்கான இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறேன் நான். பல நேரங்களில் நமக்கான வாய்ப்பு அளிக்கப்படுகின்ற பொழுது அந்த வாய்ப்பை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்வது? பல நேரங்களில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன தெரியுமா?
நம்முடைய பவர் நமக்கு புரியறதில்ல. நம்முடைய பவரை நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக சொல்றேன். நான் சொல்லுவது வித்தியாசமான ஒரு கருத்து. நான் பல மேடைகளில் இதை பகிர்ந்தது இல்லையா, மிக குறைந்த அளவில் தான் நான் பகிர்ந்திருக்கிறேன். எங்க கொஞ்சம் எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. ஒன்லி கிராஜுவேட்ஸ் 100%. அங்கங்க நான் சொன்ன ஒரு 60-70 தான் நிமிர்ந்து உட்காரோம். இங்க எல்லாரும் மேக்சிமம் 98 மேல உட்கார்ந்துருக்கீங்க. என்ன ஒரு அற்புதம் தெரியுமா? சொன்ன உடனே நிமிர்ந்து உட்காந்தீங்கல்ல, உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் இதோ இப்போ நடந்துருச்சு. 2 இன்ச்சு உயர்ந்து இருக்கிறீங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே உயர்ந்தீங்களா இல்லையா? எப்பொழுதும் முதுகு தண்டை நிமிர்த்து வைத்திருங்கள். சொல்லுவதை கேளுங்கள். அலர்ட், ஸ்டே அலர்ட். லேர்னிங் நடக்குதா? ஸ்டே அலர்ட். ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போக போறேன். நான் 2 விஷயங்களை சொல்கிறேன் என்று சொன்னேன். ஒன்று சத்ருக்னன் பற்றிய விஷயம், இன்னொரு மிக முக்கியமான விஷயம். சமீபத்தில் நான் சென்ற மாதத்திற்கு முன்னால் லண்டன் போயிருந்தேன். அந்த இடத்திலிருந்து போகின்ற பொழுது 6 மணி நேரம் பயணம். அந்த 6 மணி நேரத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை, ஏதோ ஒன்று ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருந்த தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். நெவர் திங்க் டூ ஸ்மால். நெவர் திங்க். ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம். ஏபிஜே அப்துல் கலாம். திங்க் பிக், திங்க் ஹை. எனிதிங் ஹேப்பன்ஸ், திங்க் ஹை. பெரிய விஷயமா யோசிங்க. எங்கேயும் போய் உங்களை நீங்களே சின்னதா யோசிக்கவே யோசிக்காதீங்க. மிகப்பெரிய விஷயமா யோசிங்க. யோசிக்கிறதுங்கிறது காஸ்மாஸ் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு மந்திர சொல்லை சொல்கிறேன். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடுகிறது.